வெல்கம் டு MYLAI Samayal. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நியூ அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து முள்ளு முறுக்கு. முள்ளு முறுக்கு ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். வறுத்த உளுத்தம்பருப்பு 100 கிராம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பொரியரிசி 100 கிராம், காஞ்ச பச்சரிசி வச்சுருக்கேன். அப்புறம் வெண்ணெய் ஒரு 50 கிராமு, சால்ட்டு உப்பு, இதுக்கப்புறமா எள், ஜீரகம் எல்லாமே 2 ஸ்பூன். இப்போ ஃபஸ்ட்டு மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பு மாவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த பொரியரிசி மாவு நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் மாவில் அரைக்கும் போதே அரைச்சிட்டு வந்தீங்கன்னாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஜீரகம் 2 ஸ்பூனும், எள் வறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் 2 ஸ்பூனு போட்டுக்கோங்க. ஜீரகம் வறுக்கலை, எள் மட்டும்தான் வறுத்து வச்சுருக்கேன். எள் வறுக்கும் போது பார்த்து வறுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் ஸ்மெல் வரும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் வரணும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பட்டர், நான் வந்து 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அது போதும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் அது கூட சேரணும். எல்லா மாவையும் ஒன்றா கலந்து விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை மொத்தமாக பிசைஞ்சு வச்சுக்கிறதா இருந்தாலும் பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தமாக எல்லா மாவையும் சேர்ந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக வேணும்னா ரேஷியோவை எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. சேம் தான். இப்போ நீங்கள் 1 கிலோ எடுத்துக்கிறீங்கன்னா 1/2 kg எடுக்கிறீங்கன்னா அதில் பாதி பாதியாக எல்லாமே பிரித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப தண்ணியான, ரொம்ப சாமிலாகவும் இல்லாமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து முறுக்கச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மாவை ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஒரு முறுக்கு, அதாவது ஸ்டார் முறுக்கு ஒன்று வரா மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதில் போட்டு நல்லா இதை சுற்றி விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி வருதுன்னு. அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு சுற்றிட்டு விட்டுடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. எல்லாத்தையும் அதில் போட்டுடுங்க. எத்தனை பிடிக்குமோ அத்தனை பீஸை அதில் போட்டுக்கலாம். நல்லா கடாய் ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த சூட்டில் அது நல்லா எல்லாமே ஃப்ரை ஆகும். நீங்கள் 1 2 போட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், டைம் எடுக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக போட்டு விட்டுடுங்க. அது கேப் இருக்கிற இடத்துலலாம் போட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக எல்லாமே குக்காகி வரும். ஒன்று மேலே ஒன்று படாத அளவுக்கு வந்ததுன்னா நல்லா எல்லாமே ரவுண்டாக அழுக்கழுக்காக நல்லா ஃப்ரீயாக வெந்து வரும். எண்ணெயில் விடும்போது பார்த்து விடுங்க. கை வந்து அது உள்ளே போடாதீங்க. இந்த பக்கமாக சட்டி உள்ளே கரெக்டாக இந்த பக்கம் பார்த்து போட்டிங்கன்னா ஃப்ரீயாக போகும். அதுக்கப்புறமா இந்த நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. உங்களுக்கு வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா வெந்து மொறு மொறுப்பாக இருக்கும். இல்லைனா அது கிறிஸ்ப்னஸ் போயிடும். ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா மேலே உள்ளதெல்லாம் தான் நல்லா வெந்திருக்கும், உள்ள மாவு அப்படியே தான் இருக்கும். ஸோ மிதமான சூட்டில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும். ஸோ நம்மளோட முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்நாக் போட்டு கூட கொடுக்கலாம். இதே உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னாலும் இது வந்து நம்ம சும்மா 2 சுற்று 3 சுற்று தான் சுற்றிருக்கோம். இதுலேயே இன்னும் 5 6 சுற்று வேணும்னாலும் நீங்கள் சுற்றிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட இதை வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.